நான் இப்போ ஒரு ஸ்வீட் செய்கிறேன். அது எதுக்காக செய்கிறேன்னா, நான் வந்து நேத்திக்கு ஒரு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்காக சரி அதை ஸ்வீட்டு நான் கொண்டு போனேன், செஞ்சு கொண்டு போனேன். அதுக்காக தான் செஞ்சேன். இது வந்து பேர் வந்து பிஸ்தா கேக்கு. ஆனால் இது வந்து கேஷ்நட் அண்ட் பாதாம் வச்சு செய்கிறது. கடலை மாவு, சர்க்கரை, நெய் இதெல்லாம் வச்சு செய்கிறது. இதெல்லாம் அளந்து வச்சேன். பட் செய்யும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் பாதியில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த கிண்டி ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, வீடியோ எடுக்க ஞாபகம். சரி, அதனால தான் இப்போ கடைசியாக எடுத்திருக்கேன். இதுதான் வந்து அந்த பிஸ்தா கேக்கு. இதை நல்லா திரண்டு வரும்போது தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் எடுத்து இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திட்டு மேலே நல்லா ஸ்பூனை வச்சு கொஞ்சம் நெய்யை தடவி இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஷைனிங்காக மேலே வந்துடும், ஈவனாக வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கணும். இது கட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேன். இது வந்து மிச்சம் எங்களுக்கு வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்வீட் தான் இது. நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.